கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது லூக்கா 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு வல்லமையை உடையவர். தேவ தூதனான காபிரியேல் மரியாளிடத்தில் வந்து, இரட்சகரான மேசியா உன்னிடத்தில் பிறப்பார் என்ற செய்தியை சொன்னார். மரியாள் அதை கேட்டு பயந்து, இது எப்படியாகும், நான் புருஷனை அறியேனே என்று கேட்டாள். அதற்கு தேவதூதன், இது பரிசுத்த ஆவியினால் சாத்தியமாகும் என்றான். பிறகு மரியாள் தன்னுடைய இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்துவினிடத்திற்கு போனாள். அவளிடத்தில் தூதன் சொன்ன செய்தியை அறிவித்ததற்கு பிறகு நன்றி துதி பாடல்களை பாடி கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறாள். அதில் கர்த்தர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று பாடுகிறாள். பிரியமானவர்களே, கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். கர்த்தர் நம்மிடத்தில் அவருடைய சித்தத்தை செயல்படுத்தும் போது அது சிறியதானாலும் சரி, பெரியதானாலும் சரி, நாம் நம்மை முழுமையாக அவருடைய திட்டத்திற்கும் சித்தத்திற்கும் ஒப்பு கொடுக்கும்போது அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் காண முடியும். கர்த்தர் தாமே நம்மை பயன்படுத்துவாராக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய கரங்களில் எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பயன்படுத்தும். உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.